யோவானுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை, அதாவது சட்டையில எண்ணெயை ஃபுல்லா ஊற்றி அவரை கொண்டு போய் அதில் போட்டாங்களாம். அப்படியாவது வெந்து செத்து போயிடுவான் அப்படின்னு பார்த்தா அவன் அழகாக தான் உட்காந்தே இருந்தான். மறுபடியும் எழுந்து வந்து மறுபடியும் அவனை இதோட விட்டா சரியா வருது, மனுஷர்களே இராத ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கணும் அப்படின்றதுக்காக தீவுக்கு கொண்டு போனாங்க. அந்த தீவும் அங்கேயும் நிறைய காவல் பண்ணப்பட்ட கொள்ளாத மனுஷர்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே கொண்டு போய் இவனை ஏதாவது ஒரு தனி அறையில பூட்டி வச்சுட்டா இயேசுவை குறித்து அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி யோவானை என்ன பண்ணாங்க, காவல் பண்ணி வைத்தார்கள். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்திலே பாருங்க, அவன் முதல்ல அந்த ஆரம்பிக்கிற அந்த 9ஆம் வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு, அல்லேலூயா, இன்னைக்கு ஆண்டவர் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்குள்ள நீங்க இன்னும் வரல. உன் குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, வேலை பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, இதெல்லாம் கிடையாது, நீங்க கணக்குல வரவே வராதுங்க. நல்ல போராட்டத்துக்குள்ள இன்னும் மனவாட்டி திருச்சபையே நீ வரவே இல்லை, இன்னும் நல்ல போராட்டத்துக்குள்ள வரல. ஒருவேளை நான் முழங்கால் பண்ணிட்டு தேசத்துக்காக அதிகமாய் ஜெபிக்கிறேன், அப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறதுனால எனக்கு பாடுகள் வருதுன்னு சொல்லுவாய், ஆனால் நீ தேவனுடைய உறவாய் இருக்கிறாய் என்பதற்கு அர்த்தம். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுகள் நீங்க எல்லாம் சொல்றாங்க ஈஸியா, எனக்கு பாடுகளா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அலையவே தெரியற. யோவான் அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அவர் நிமித்தம் அவரை குறிச்சு சாட்சி சொல்ல வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சாட்சி சொல்ல வந்தாங்க. பயங்கரமான உபத்திரம், ஏன்னா அவர் சொல்லக்கூடாது, அவரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பயங்கரமான கடுமையான ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த நெருக்கத்தில், அந்த பொல்லாத ஒரு சூழ்நிலைகள், பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் யோவானுக்கு ஆண்டவர் அவ்வளோ அழகாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 10ஆம் வசனம் சொல்லப்படுது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு. கடைசி காலத்துல இருக்கிற நீங்க எத்தனை பேர் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறீங்க? கடையில எடுத்து காட்டுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தருமே இல்ல. ஆனா நமக்கு பல வருஷமான விசுவாசிகளா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரோட கூட ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள். என்ன சம்பவிக்க போகிறது, என்ன காரியங்கள் நடக்க போகுது, அவர் பேச சித்தமாக இருக்கிறார். அவர் விரும்புகிறார், ஆண்டவர் அவர் விரும்புகிறார், தம் ஜனத்தோடு கூட பேச விரும்புகிறார். ஆபிரகாமோடு அப்படிதான் பேசினார், ஈசாக்கோடு, யாக்கோபோடு, அவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேச விரும்பமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும்படியாய் ஆண்டவர் விருப்பப்பட்டார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, மோசே இடத்துல, ஆண்டவருடைய சத்தத்தை எங்களால கேட்க முடியல, மோசே நீயே போய் கேட்டு வந்து பேசு, அவர் பேசுறதை எங்களால கேட்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்குள்ள பரிசுத்தம் இல்லை. ஆனா கர்த்தருடைய இருதயம் இன்னைக்கு ஒரு ஏங்கிட்டு இருக்கு, நான் உன்னோடு கூட இடைப்பட வேண்டும், நான் உன்னோடு கூட பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இங்க அந்த கர்த்தருடைய நாள், ஒரு ஓய்வு நாளிலே என்ன ஆகுது, ஒரு பின்னால் ஒரு எக்காலமான ஒரு சத்தத்தை அங்கே யோவானுக்கு வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்துல எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிவனா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பி என்று விளம்புகிறது. அப்போ அவர் தம்முடைய சபையை குறித்து இருக்கிறார், வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். 7 விதமான சபைகளிலே 7 விதமான ஊழியக்காரர்கள், 7 விதமான ஜனங்கள், இவர்களுடைய கிரியைகள் எல்லாம் மோசமா இருக்கு. ஒண்ணு சரி இருக்கு, ஒண்ணு சரியில்லை. இதை மாத்த சொல்லி இல்லைன்னா நியாயத்திற்கு வரும், இதை சீக்கிரமா சரி செய்ய சொல்லி அவன் ஜெயம் கொண்டாட இந்த நன்மைகளை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் 7 விதமான சபைகளுக்கு அவர் எழுதப்பட்ட காரியங்களை நாம் இனிவரும் நாட்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த 7 சபைகளுடைய கிரியைகள் தான் இன்னைக்கு தேசங்களில் இருக்கிற எல்லா சபைகளிலும் காணப்படுகிறது. இன்னைக்கு எந்த சபையாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதை தான் இன்னைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. 7 சபைகளுக்கு என்ன பண்ண எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வேதனை தாங்க முடியல. இவர்களை நான் மரணத்துக்குள்ள இருந்து விடுதலையாக்கி சபையிலே கொண்டு வந்து ஞானஸ்நானம் பண்ணி பரிசுத்த ஆவியை கொடுத்து வரங்களை கொடுத்து, இன்னும் என் பிள்ளை எனக்காக எழுதி கிரியை செய்யாம இருக்கேன். எவ்வளவு விசாரப்படுகிறார். உன்னை அழைத்து 10 வருஷம் ஆகுது, உன்னை அழைச்சு 5 வருஷம் ஆகுது, நீ எனக்காக என்ன காரியங்களை செய்யற, நீ இன்னும் ஏன் இங்கும் அங்கும் அழைத்து திரிந்து கொண்டு இருக்கிற, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றணுமே, உன் நிமித்தமா ஒரு 50 ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும் என்று சொல்லி அவர் விசனத்தோடு கூட 7 சபைகளுடைய பொல்லாத கிரியைகள் எது, நல்ல கிரியைகள் எது, அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக
அவர் யோவானிடத்துல ஒரு வேதனையோடு கூட திருமணம் பெற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவே, அல்லேலூயா. இந்த சத்தம் கேட்ட உடனே யோவான் திரும்பி பார்க்கிறான். சத்தத்தை மட்டும் கேட்கிறான். திரும்பி பார்க்கும் பொழுது, அப்பொழுது என்னுடனே பேசுகிற சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளை, அந்த 7 குத்து விளக்குகளை மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னா என்ன? யாருன்னு சரியா கிளியரா அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த அன்பின் சீஷர் ஆண்டவருடைய மார்பில், இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் தான். ஆனா இந்த தரிசனம் பார்க்கும்போது அவன் எப்படி விழுந்தானா, வசனம் சொல்லுது 17ஆம் வசனத்துல, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அல்லேலூயா. உயிர் தெழுந்தவனே அவருக்கு ஒரு மகிமை, அந்த மகிமையை காண முடியாதபடிக்கு அவன் செத்தவனை போல இந்த யோவான் விழுகிறான். பிரியமானவர்களே, இது கடைசியாக ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை. 7 சபைகளில் உள்ள கிரியைகள் எந்த சபைகளில் இருக்கோ, நான் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் நிவர்த்தியாக்கி கொண்டு நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்கா இருப்பீர்களானா, நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்களானா, இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன, நான் சில ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்திருக்கானால் மனம் திரும்பவில்லை என்றால், இந்த வார்த்தைக்கு பிறகு இவன் மனம் திரும்பல, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லுவாயானால், எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவரே, கிருபை உள்ளவர். அவர் பாட்டுல பாடிடலாம்ப்பா, பாட்டுல தான் நம்ம பாடுறோம். அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அவர் நியாயாதிபதியாக வெளிப்பட்டு இருக்கார். அவர் கிருபை இறக்கொள்ளவரா தான் நம்ம ஏன் அலைஞ்சு தெரியுறோம்? ஏன் நம்முடைய குடும்பத்தில் பாடுகள் இருக்கு? ஏன் இந்த வேதனைகளை தேவன்? ஏனென்றால் அவர் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டி கொண்டிருக்கிறார். நீ இதை சீர்படுத்தி என்ன பண்ண, ஒழுங்குபடுத்தி நீ வந்துரு. அதனாலதான் இந்த பூமியிலேயே உனக்கு எல்லாவற்றும் அனுமதிக்கு நம்ம சில காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவே குடும்பத்தில் ஏன் இதை அனுமதிச்சு இன்னைக்கு எல்லாரும் கை நீட்டி பேசுறாங்க. பாரு, தேவன் தேவன் ஆண்டவன் சொன்னவங்க வேதத்தை தூக்கிட்டு ஓடணும். இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்றா இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதுக்கு இடம் கொடுக்கிறவங்க யாருன்னா நம்ம தான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்கிறேன். காலேஜ் போயிருந்தேன், 3 வருஷம் படிப்பு. போகும்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னம்மா நீ ஜெபம் பண்றீங்க, நீங்க தீர்க்கதரிசியாலே இருங்க, பிசாசு பிடிச்சவங்கள உடனே விடுதலை ஆக்காதீங்கம்மா, அந்த ஆவியை கட்டி அப்படி அனுப்புங்க. ஒரு கட்டி அப்படி அனுப்பிட்டீங்கன்னா அவன் அடிக்கடி வருவாங்க, வந்து போயிருப்பாங்க. அப்படியே உங்க சபையில் நான் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசு அப்படிதான் கட்டி அனுப்பினாரா இல்லை விடுவித்து அனுப்பினாரா? இயேசு கிறிஸ்து கட்டி அனுப்பினாரா? நீ போய் நாளைக்கு வா, இல்ல மறுநாள் வா, நீ வருகிறதுக்கு ஒரு 7 வாரம் ஆகும், நீ வருகிறதுக்கு 11 வாரம் ஆகும், எப்படி ஆகும் அப்படி ஆகும் தேவன் சொல்லவில்லையே. அவர் என்ன பண்ணார்? அவர்களை பார்த்து பரிதவித்தார். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள், என் சுவாசத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் இப்படி விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, வியாதியோட பலவீனத்தோடு இருக்காங்களே, அவர்களுடைய பரிகாரி நான் தானே. அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் சொந்தமானவர்கள் அவரை என்ன பண்ணல, அவரை அங்கீகரிக்கவில்லை. எப்படியெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த பிசாசெல்லாம் உடனே விடுதலை ஆக்காதீங்க, கட்டி எடுப்புங்க, ஒரு 4 வாரம் தொடர்ந்து வருவாங்க, அப்புறம் இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைங்க, இப்படி ஊழி அப்படி இல்லை. இது வரைக்கும் விடுதலை பெற்றவர்கள் இன்னைக்கு சபையில் இருப்பாங்க, நமக்கு இடமே இருக்காது. மனவாட்டி சபை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். ஆமாங்கய்யா, நீங்க பாக்குறதெல்லாம் இங்க ஜனமே இல்லை. மனவாட்டி சபை தீர்க்கதரிசிகளை அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு மருந்து வேணும், மருந்து கிடைச்ச உடனே விடுதலை ஆயிடுச்சு, டாட்டா பாய் பாய். அந்த டாக்டர் எப்படி இருந்தா என்ன, ஆனா சொல்லுவாங்க அந்த டாக்டர் கிட்ட போங்க, சொல்றாங்களா இல்லையா? விடுதலை பெற்ற, அதாவது சுகம் பெற்றுக் கொண்டவர் போய் மருத்துவமனையில போய் மருத்துவரை பார்த்து, மருத்துவரே நலமா இருக்கிறீங்களா, நீங்க போட்ட ஊசி எனக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்றது இல்ல. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அந்த டாக்டர் நல்லா பாக்குறாரு, அங்க போங்கன்றதான் என்னுடைய மனவாடி சபையம் ஐயா. 9 ஆண்டு காலமா இதுவரைக்கும் எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லுகிறது நிமித்தம், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது நிமித்தம் என் சபையில ஆட்கள், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? இன்னைக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைங்க தான் இன்னைக்கு உள்ள இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நாம மகிமைப்படுவதாக பயங்கரமான ஒரு மகிமை அங்கே யோவானால் பார்க்கவே முடியல. மார்போடு சாய்ந்து கொண்டிருந்தோம். எனக்கு என்னாச்சு, அப்படியே பிளாட்டா விழுந்துட்டான், செத்தவரை போல விழுந்தேன். எதுக்காக ஆண்டவர் இப்படி யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார்? மனவாட்டி திருச்சபையை தயவாய் உங்க இடத்துல கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கு உள்ள வந்துருங்க, வரப்போகிறேன். இல்லை என்றால் உங்களை கை நீட்டி கேட்க, எதுக்காக நான் இங்க கொண்டு வந்தேன், எதுக்காக உன்னை கொண்டு வந்தேன்? அந்த மனவாட்டி அந்த புத்தியுள்ள
அந்த மணவாளனை நேசித்து அவர் இருதயம் என்ன சொல்லுது, அவர் என்ன விருப்பப்படுறாரு, அவருடைய காரியம் என்ன, அவரை குறித்த காரியங்களை செய்கிறவர்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பலிபீடத்தில் நிற்க முடியும். எவ்வளோ அடி ஐயா இந்த இடத்துல எல்லாத்தையும் மீறி 9 வருஷங்களை இங்கே ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். சாதாரண விஷயம். பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்க போன அந்த இடத்துல அந்த பாஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு. அவரே மெசேஜ் என்ன வச்சுட்டு எடுக்கிறார். என்ன சொல்றாரு, ஸ்ரீகள் பலிபீடத்தில் நிற்கக்கூடாது பவுலடியார் சொல்லி இருக்கிறார். சொன்னேன், பவுலடியார் சொல்றாங்க, என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் அது அழைத்த தெய்வம் அவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே உனக்கு கொடுத்த தரிசனம் என்ன, உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன, உன்னை குறிச்ச என்ன திட்டம் அப்படின்னு வச்சிருக்காரோ அதை நீ எங்க போனாலும் சரி விட மாட்டார். யோனாவை போல உனக்கு ஒரு வீணை அனுப்பி தேவன் நிச்சயமாய் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. திருச்சபையிலே இந்த யோவான் கொடுக்கிற சாட்சி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய நாமத்தை நிமித்தம் நான் சாட்சியாக இருக்கிறதுக்காக எங்க இருக்கேன் இன்னைக்கு. அந்த இவ்வளவு பெருமையா சொல்றாங்க. இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? இல்லைங்க, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு இந்த காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப உபத்திரவத்தில் இருக்கேன், இதனால ஆண்டவர் சாட்சி இருக்கு. இது சாட்சி அல்ல, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ எனக்காக என்ன செய்தா? எஸ் நீ எனக்காக என்ன செய்த கேட்பார் ஆண்டவர். ஸ்ரீபர், நீ எனக்கு எனக்காக என்ன செய்த? என் நாமத்தை இதோ வேதாகமத்தில் எல்லா நாமங்களையும் நீங்க வைத்திருக்க அந்த நாமங்களுக்குரியவர்கள் என்ன செய்தார்கள், அதையாவது நீ செய்தியா? அந்த நிச்சயமாய் அவர் கேட்பார். யோவான் எவ்வளவு அழகா சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நான் உடன் பங்காளியாய் இருக்கிறேன். அந்த பங்காளியா நீ என்னைக்கு மாறியோ அன்னைக்குதான் பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஒரு நல்ல மனவாட்டியாய் இருப்பார். அலையா சொல்லுங்களேன், அலையா சொல்லுங்களேன். 7 சபைகளுடைய காரியங்கள் இன்னைக்கும் ஆண்டவர் அந்த பாரத்தை சுமந்துட்டு தான் இருக்கிறார். ஐயோ, இந்த 7 சபைகள் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளின் படிக்கத்தான் எனக்கு கிரியைகள் ஒவ்வொரு சபைகளும் நடந்துட்டு இருக்கு. அதை சீர் செய்து கொண்டு நான் வர்றதுக்குள்ள நீ சரி பண்ணிக்கோ. அவ்வளவுதான். நான் வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணி வை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாராவது வராங்க சொன்னா என்ன பண்றோம்? உடம்பு முடிதான் இங்க வீட்டை எல்லாத்தையும் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல போயிடும், வீடு சுத்தமாயிடும். எல்லாருமே ஒத்துக்குவோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். யாராவது வராங்களா என்ன பண்ணிடுவோம்? சொல்லாம வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு மானம் போயிடும். சொல்லுவோம், ஐயோ என்ன நீங்க இப்படி வந்துட்டீங்க, பேசிக்கிட்டே நைஸா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமாய் வரப்போகிறேன், அதுக்குள்ள நீ இந்த சபைகளை சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நீ சீர்படுத்தி கொண்டு மனவாட்டியே எண்ணெயோட தீவட்டியோட நீ ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. அந்த மணவாளன் வரும்போது என்ன பண்ண? ஆயத்தமாயிருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே அவரோடு கூட பிரவேசித்தார்கள். ஆமென். ஆயத்தமானவர்கள் என்ன பண்ணாங்க? பிரவேசி. எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தயவாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தை எடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏவுதல் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரகசியங்களை நாம் பார்க்க எல்லாரும் முழங்கால் படியிட்டோம். அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா. ஒரு சரணத்தை பாடி நான் தாப்படுத்தலை கொடுக்கிறேன். தகப்பன் முன்னே வரும்படியாய் கேட்கிறேன். அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமை தேவன் உன்னை மறவார். மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு நீரை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. நாம் ஜெபத்தோடு இருப்போம். தகப்பன் ஜெபிப்பார்கள்.